பிரதோஷ நாளில் கைலாயநாதனை போற்றிப் பாடி வணங்கிடுவோம் வாரீர். அம்பர் மாகாளம் ஸ்ரீ மகாகாலேஸ்வரர் சிவபெருமானின் கருணாலீலையை போற்றி மகிழ்ந்திடுவோம் வாரீர். சோமாசி மாற நாயனார் தான் செய்யவிருக்கும் சோமயாகத்திற்கு திருவாரூர் தியாகேச பெருமான் எழுந்தருளி அவிர்பாகம் பெற்று கொள்ள வேண்டும். அதற்கு சுந்தரர் பெருமான் உதவ வேண்டுமென்றும் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க சுந்தரர் பெருமானும் இறைவனிடம் வந்து வேண்டுகோளை தெரிவித்தாரே. இறைவனும் தான் வரும் வேடம் தெரிந்து இவர் எனக்கு அவிர்பாகம் தர வேண்டும் என்று பணிந்தாரே. சோமாசி மாறரும் அதற்கு சம்மதிக்க யாகம் நடைபெறும் இடத்திற்கு தியாகராச பெருமான் புலையர் வேடத்தில் 4 வேதங்களையும் 4 நாய்களாக்கி உடன் பிடித்து கொண்டு தோளில் இறந்து போன கன்றினை போட்டுக்கொண்டு தடித்த பூநூல் அணிந்து தலையில் தலைப்பாகை கட்டிக்கொண்டு விநாயகரையும் முருகப்பெருமானையும் சிறுவர்களாக்கி கொண்டு உமாதேவியை புலையச்சி வேடத்தில் தலையில் கல்குடம் ஏந்தியவாறுடன் அழைத்து கொண்டு வந்தாரே. இக்கோலத்தை கண்டு சோமாசி மாறரும் அவர் மனைவியாரும் அவ்விடத்திலேயே அச்சத்துடன் நிற்க தந்தையார் வருவதை குறிப்பால் விநாயகர் சோமாசி மாறருக்கு உணர்த்திட சோமாசி மாறரும் அவர் மனைவியாரும் இறைவனை அந்த வடிவிலேயே வீழ்ந்து வணங்கி வரவேற்க இறைவன் மகிழ்ந்து சோமாசி மாறருக்கு காட்சி தந்து அருள் புரிந்தாரே. அந்த கருணை கடலை நாமும் பிரதோஷ நாளில் போற்றி வணங்கி நற்கதி அடைந்திடுவோம்.